பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோட கதை ஒன்றை கேட்போமா? ஐஸ்வர்யா மேடம் தன்னுடைய பியூட்டி பார்லர் வாசல்ல இருக்கிற பூக்காரம்மா கிட்ட வழக்கம் போல இன்னைக்கும் பூ வாங்கினாங்க. ஆனா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சரியான சில்லறை இல்லை. பூக்காரம்மா, என்கிட்ட சில்லறை இல்லை, அப்புறம் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே பூக்காரம்மா, அம்மா நீங்க தான் முதல் போனி, உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க, நான் வேணா உங்களுக்கு சில்லறை அப்புறமா எடுத்துட்டு வந்து கடையில கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. வேற வழி இல்லாமல் அந்த 500 ரூபாய் தாளை கொடுத்துட்டு ஐஸ்வர்யா மேடம் கடைக்குள்ளே போனாங்க. வழக்கம் போல் அவங்கள பார்த்தோன்னே அந்த கடையில் வேலை செய்கிற பெண்கள் அவங்களுக்கு அழகாக தலையை வாரி விட்டு முகத்துக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டாங்க. நல்ல புடவை எடுத்து கட்டிக்கிட்டு எப்பவும் போல் அவங்க ரூமில் போய் அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த பூக்காரம்மாக்கு சில்லறை கிடைக்கவும் அந்த கடைக்குள்ளே வந்து, அம்மா ஐஸ்வர்யா மேடம் எங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க. மேடம் அவங்க ரூமில் இருக்காங்க அப்படின்னு பிள்ளைங்க கையை காட்டினாங்க. உடனே அந்த பூக்காரம்மாவை அந்த ரூம்குள்ளே போய் எட்டி பார்த்தாங்க. ஐஸ்வர்யா மேடம் தான் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அடையாளம் தெரியல. மா, இங்கே ஐஸ்வர்யா மேடம்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஐஸ்வர்யா மேடம் கலகலன்னு சிரிச்சிட்டாங்க. என்ன பூக்காரம்மா, என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க. உடனே பூக்காரம்மா ஆச்சரியப்பட்டு, அம்மா உங்களை அடையாளமே தெரியல, ரொம்ப அழகா பளிச்சுன்னு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்மள பளிச்சுன்னு காட்டுற மாதிரி நிறைய அழகு சாதன பொருட்கள்லாம் இருக்குது. வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 34 அதிகாரம் 5 வசனம். ஆமாங்க, அவரை நோக்கி பார்த்தா நமக்கு நிச்சயம் ஜெயந்தான். அப்புறம் முகம் பிரகாசம் தானே ஆகும். அது மட்டும் இல்லை, நமக்கு தோல்வியே வரப்போறது இல்லை. அப்புறம் எப்படி வெட்கம் வரும்? காட் பிளஸ் யூ ஆல்.